டக்குன்னு சொல்லிட்டாங்க, இப்படி போயிட்டு இப்படி அப்படின்ட்டாங்க. டெலிவரி பர்சன் எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒரு ஸ்கில்லை வந்துட்டு லேர்ன் பண்ணுங்கள். இன்னைக்கு டே 153. அன்றைக்கி ஒரு நாள் சொல்லியிருந்தேன் ஸ்டாண்டு ஒன்று பார்க்கணும், கேலண்டர் வைக்கிற மாதிரி. அதுக்காக ஒரு பிளேஸ்க்கு இறங்கியிருக்கேன். ஒரு ஆளுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒரு ஆளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து இறங்கினோடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன், அதை காமித்தேன். டக்குன்னு சொல்லிட்டாங்க, இப்படி போயிட்டு இப்படி அப்படின்ட்டாங்க. அதுதான் வாயை திறந்தாதான் உங்களுக்கு வேலை நடக்கும். பிளேஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஆன்லைனில் செக் பண்ண ப்ரைஸுக்கும் இப்போ நான் பார்த்த ப்ரைஸுக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100% கூட இருக்குது. ஹோல்சேல் ஷாப்புங்கிறது மாதிரி கிடைக்கல. இன்னொன்று சடனாக எடுத்த ஒரு டெசிஷன் தான் அது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்தது. அதனால வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு சென்னையை காலி பண்ணிவிட்டு ஊர் பக்கம் போகிறேன். என்னத்தினால இப்போ சென்னை காலி பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா, நான் எப்போ வேணாலும் வேறு பிளேஸ்க்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது. கோடிங்கில் நான் டோட்டலி வந்துட்டு பிகினருக்கும் பிகினர் அந்த மாதிரி தான். இந்த மந்த்து கடைசிக்குள்ளே இது வர வாய்ப்பு இருக்குது. என்ன பொசிஷன் இருக்கும் அல்லது எந்த பிளேஸில் வந்துட்டு நான் மூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு 2-3 மந்த்ஸ் மட்டும் நம்ம போய் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கிறேன். இந்த இது வந்துட்டு எனக்கு காதில் பட்டோன்னே, ஏன் நம்ம ஏன் வந்துட்டு உள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது, திரும்ப ஐடி ஃபீல்ட்லேயும் இருக்கும், நம்ம ஆல்ரெடி ஷாப்பு ஊரில் இருக்குது, அதையும் வந்துட்டு நம்ம ரன் பண்ணுவோம். இன்பிட்வீன் வேறு எதுவும் பிஸ்னஸ் நம்ம வெளியில் பண்ணுறதா இருந்தாலுமே அதையும் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நீ வீடியோலேயே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கிறேன். டெலிவரி பர்சன் எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒரு ஸ்கில்லை வந்துட்டு லேர்ன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது கஷ்டம்தான், சில டைம் கஷ்டமாக தான் இருக்கும், பரவாயில்ல, லேர்ன் பண்ணுங்கள். லேர்னிங் ப்ராசஸை மட்டும் விட்டுறாதீங்க. எப்படியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேருந்தாவது எப்படியாவது வரும். பொறுமை வேணும். ஓகே, ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னா அங்கே உட்காந்து என்னால் நிறைய லேர்ன் பண்ண முடியும் கண்டிப்பாக. அப்படின்னு நம்பிட்டு தான் கிளம்புறேன். அங்கே போயிட்டு என்ன மாதிரி சுச்சுவேஷன் நம்மளை மாற்றும் அப்படின்லாம் தெரில. எனிவே அப்டேட் பண்ணுறேன் 1 by 1 வீடியோஸ் 365 சொல்லியிருக்கிறேன். அதை நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்காக தான் இப்போ வந்துட்டு வீடியோவில் ஃபுல்லாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, see you.